சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டினம் அருகே தனியார் பேருந்து விபத்தில் பலி எண்ணிக்கை 5ஆக உயர்ந்துள்ளது. சேலம் ஆச்சாங்குட்பட்ட பகுதியில் இருந்து சேலம் நகர பேருந்து நிலையம் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து சுக்கம்பட்டி பகுதியில் முன்னால் சென்ற இருசக்கர வாகனங்கள் மற்றும் லாரி மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் 3 வயது சிறுவன் உட்பட 4 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். 10 மாத குழந்தை ஜெசிகா மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 5ஆக உயர்ந்துள்ளது. இது தொடர்பாக வீராணம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஓட்டுநரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேகத்தடையை லாரி மெதுவாக கடந்த போது பின்னால் 2 இருசக்கர வாகனங்களில் 5 பேர் காத்திருந்ததாகவும் அதற்கு பின்னால் வந்த தனியார் பேருந்து வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இருசக்கர வாகனங்களின் மீது மோதி பின்னர் லாரியில் இடித்து பேருந்தை நிறுத்தியதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.